ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 13ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைப்படியும் ஸ்ரீ தாமரை போன்ற அவரது நண்பர்களின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரிந்த துக்கத்திற்காக கேட்டு கொண்டதன் பெயரிலும் உத்தவர் பிரஜ மண்டலத்திற்கு செல்கிறார். பகுலாஸ்வ மன்னர் வினவினார், முனி சிரேஷ்டரே, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வடமதுரையில் தனது சகோதரர்களுக்கு குடியிருப்பு கொடுத்த பிறகு எதுகுலத்தின் திலகரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பின்னர் என்ன பணிகளை செய்தார்? நாரத மாமுனிவர் கூறினார், ராஜனே, தனிப்பட்ட முறையில் மிகவும் சரியானவர். பக்தர்களிடம் கருணை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோபியர்களும் கோபர்களும் நிறைந்த கோகுலத்தையும் துன்பப்படுபவர்களையும் நினைவு கூர்ந்தார். எனவே ஒரு நாள் தனிமையான இடத்தில் பரமபுருஷ பகவான் தனது பக்தரான உத்தவரை அழைத்து நண்பராக அவரை அழைத்து அன்பால் நிரம்பி வடியும் குரலில் அவரிடம் கூறினார். பகவான் கூறினார், நண்பரே, விரைவில் கொடிகள் மற்றும் தோட்டங்களின் கூட்டங்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய பிரஜ மண்டலத்திற்கு செல்லுங்கள். கோவர்த்தனம் மற்றும் யமுனை அழகால் அலங்கரிக்கப்பட்ட அழகான பிருந்தாவனத்தையும் கோகுலத்தையும் காணுங்கள். அங்கு கோபிகை பெண்கள் மற்றும் கோபர்கள் நிறைந்துள்ளனர். நண்பரே, எனது கடிதங்களில் ஒன்றை நந்தபாபாவிற்கும் 2வது கடிதத்தை தாய் யசோதைக்கும் கொடுங்கள். நண்பரே, 3வது கடிதத்தை தேவி ஸ்ரீ ராதையின் அழகான ஆலயத்தில் கொடுங்கள். 4வது கடிதத்தை எனது நண்பர்களான கோப சிறுவர்களிடம் கொடுங்கள். அவர்களுக்கு என் நற்செய்தியை தெரிவியுங்கள். இதேபோல் ஆழ்ந்த மயக்கமடைந்த கோபிகை பெண்களின் நூற்றுக்கணக்கான குழுக்களுக்கு தனித்தனி கடிதங்கள் வழங்குங்கள். என் தந்தை நந்த மகாராஜர் மிகவும் அன்பானவர். அவரது மனம் எப்போதும் என் மீது கவனம் செலுத்துகிறது. மேலும் என் அன்னை யசோதை விரைவில் என்னை அவளிடம் அழைக்க என்னை நினைவில் கொள்வார். தாம் ஒரு நெறிமுறை அறிஞர். அழகான வார்த்தைகளை கூறுவதன் மூலம் அவர்கள் இருவருக்கும் என் மீது மிகுந்த அன்பை உணரச் செய்வாய். என் அன்பான ராதை என் பிரிவால் அமைதியற்றவளாகிறாள். நான் இல்லாமல் பற்றுதல் காரணமாக அவள் உலகம் முழுவதையும் பாழாக கருதுகிறாள். என் பிரிவால் அவர்கள் அனுஷ்டிக்கும் மன வேதனையை என் செய்திகளால் அமைதிப்படுத்து. ஏனென்றால் நீங்கள் உரையாடலில் மிகவும் திறமையானவர். சுதாமாவும் மற்ற கோபிகை சிறுவர்களும் என் அன்பான நண்பர்கள். என் நண்பர் இல்லாமல் அவர்களுக்கு பற்றுதலால் அமைதியற்றவர்களாவார்கள். தயை கூர்ந்து அவர்களுக்கு ஒரு நண்பரை போல மகிழ்ச்சியை கொடுங்கள். நான் விரைவில் பிரஜ மண்டலத்திற்கு திரும்புவேன் என்று கூறுங்கள். கோபிகை பெண்கள் என் பிரிவின் வலியால் கலங்குகிறார்கள். அவர்களின் மனம் என் மீது நிலைத்திருக்கிறது. அவர்களின் உடலும் ஆன்மாவும் என்னில் உள்ளன. பெரிய மந்திரியே, எனக்காக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்த அந்த உதவியற்ற பெண்கள் நான் இப்படி தன்னார்வத்துடன் கவனித்து கொள்ள இயலும்? அது இயலாது. உத்தவா, நான் வந்தபோது அவள் தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தாள். இன்றும் கூட அவள் மிகுந்த சிரமத்துடன் போராடுகிறாள். என் பிரிவால் ஏற்பட்ட அவளுடைய மன வேதனையை என் வார்த்தைகளால் அமைதிப்படுத்துவாய். ஏனென்றால் தாங்கள் உரையாடல் கலையில் மிகவும் திறமையானவர். நண்பரே, நான் முதலில் பிரஜத்திலிருந்து இங்கு வந்தபோது சவாரி செய்த அதே தேரை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். அதே குதிரைகள், தேரோட்டி மற்றும் மணிகள் ஒலிக்கச் செய்யும் நான் என்னுடையதை போன்ற ஒரு வடிவத்தை எடுத்துள்ளேன். இப்போது மஞ்சள் பட்டாடை, வைஜெயந்தி மாலை, 1000 இதழ்கள் கொண்ட தாமரை, தெய்வீக இதழ்களின் பிரகாசத்தால் அலங்கரிக்கப்பட்ட செவியணிகள் மற்றும் ஒரு 100 குழந்தைகளைப் போல பிரகாசிக்கும் கௌஸ்துப ரத்தினத்தை அணியுங்கள். மேலும் என் உயரமான புல்லாங்குழலையும் என் அழகான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மயக்கும் குச்சியையும் எடுத்து செல்லுங்கள். உத்தவர் என்னை போலவே அழகான சந்தன மரம், மயில் இறகுகள் மற்றும் கணுக்கால்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய நடன கலைஞரின் வேடத்தை அணியுங்கள். அதேபோல் என் மயில் இறகு, கிரீடம் மற்றும் 2 கரங்கள் மற்றும் கால்களையும் அணிந்து என் கட்டளைப்படி விரைவாக செல்லுங்கள். அரசரே, இதனை கேட்டதும் உத்தவர் விரைவாக கரங்களை கூப்பி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்தி அவரை வலம் வந்த பின்னர் தனது தேரில் ஏறினார்.
என்று நாரத மாமுனிவர் கூறுகிறார். அவர்களின் வாகன பிரஜத்திற்கு புறப்பட்டனர். அங்கு தெய்வீக அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்ட பல நூற்றுக்கணக்கான அழகான பசுக்கள் வெள்ளை மலைகளைப் போல தெரிந்தன. அவர்கள் அனைவரும் இளம் பால் கொடுக்கும் பெண்கள், நல்ல நடத்தை கொண்டவர்கள், அழகானவர்கள் மற்றும் அனுதாபம் கொண்டவர்கள். அவர்களுடன் கன்றுகள் இருந்தனர். அவர்கள் வால் முடி மஞ்சள் நிறத்தில் இருந்தது. அவர்கள் நடக்கும்போது அவர்களின் அனுபவங்கள் அற்புதமாக தெரிந்தன. அவர்களின் கழுத்தில் மணிகள் மற்றும் கால்களில் உள்ள கணுக்கால்கள் தொடர்ந்து ஒலித்தன. அவை மணிகளின் வலையமைப்பால் அலங்கரிக்கப்பட்டன. பல பசுக்கள் தங்க நிறத்தில் இருந்தன. அவற்றின் கொம்புகள் தங்கத்தால் பூசப்பட்டிருந்தன. மேலும் பல்வேறு கழுத்தணிகள் மற்றும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்கள் எல்லா இடங்களிலும் தங்களின் பிரகாசத்தை வெளிப்படுத்தின. அப்போது சில சிவப்பு, சில பச்சை, சில மஞ்சள், சில கருமையானவை மற்றும் சில புள்ளிகள் கொண்டவை பிரஜத்தில் புகை நிறம் உள்ளன. பசுக்கள் மற்றும் காக்கைகள் போன்ற கருப்பு நிறத்தில் கூட காணப்பட்டன. விஷயம் என்னவென்றால், அந்த பிரஜ நிலத்தில் பல வண்ணங்களின் பசுக்கள் தெரிந்தன. அவை கடல் போல மிகுதியான பால் கொடுத்தன. அவற்றின் உடல்கள் இளம் பெண்களின் கை ரேகைகளால் குறிக்கப்பட்டன. மான்களைப் போல குறித்த கன்றுகள் அந்த அழகான பசுக்களின் அழகை மேம்படுத்தின. பெரிய தோள்கள் மற்றும் கொம்புகள் கொண்ட பெரிய காளைகள் கட்டிடங்களுக்கு இடையில் சுற்றித் திரிவதை காண முடிந்தது. அவர்கள் அனைவரும் தர்மத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர்கள். மாடு மேய்ப்பவர்கள் கரங்களில் கரும்பு குச்சிகளையும் புல்லாங்குழல்களையும் வைத்திருந்தனர். அவர்களின் உடல்கள் கருமையாக தெரிந்தன. அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளை குறித்து சத்தமாக பாடிக்கொண்டிருந்தனர். அவை மையல் கடவுளை கூட வசீகரிக்கக்கூடிய மெல்லிசைகளில் இருந்தனர். தூரத்திலிருந்து உத்தவர் வருவதைக் கண்டு அவரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று தவறாக எண்ணி பிரஜத்தின் குழந்தைகள் அவரை காண ஆர்வமாக ஒருவருக்கொருவர் இவ்வாறு பேசத் தொடங்கினர். அவர்களுக்குள் உரையாடினர். உத்தவர் நெருங்கி வருவதைக் கண்டு அவரை காண ஆவலுடன் இருந்தனர். உத்தவரின் குழந்தைகள் அவரை காண ஆர்வமாக ஒருவருக்கொருவர் இவ்வாறு கூறத் தொடங்கினர். நண்பா, இது நந்தரின் மைந்தன், எங்கள் அன்பு நண்பர் வருகிறார். சந்தேகத்திற்கிடமின்றி அவர்தான். மேகங்களை போன்ற அவரது கருமையான நிறம், அவரது மஞ்சள் நிற ஆடைகள், அவரது கழுத்தில் அவரது வைஜெயந்தி மாலை மற்றும் இரவு போன்ற காதணி செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அவரது செவிகள் ஆகியவை அவரது அழகை மேம்படுத்துகின்றன. கௌத்துப ரத்தினம் அவரது மார்பை அலங்கரிக்கிறது மற்றும் அவரது கரங்களில் உள்ள வட்ட வளையல்கள் அவரது அருளை அதிகரிக்கின்றன. அவர் கரத்தினில் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலரை ஏந்தியுள்ளார். அதே கிரீடத்தை நெற்றியில் அணிந்துள்ளார். அதே குதிரைகளும் மணி யோசையுடன் அலங்கரிக்கப்பட்ட அதே தேரும் தான் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் பிரகாசத்தை மிஞ்சுகின்றன. பலராம சுவாமி இந்த தேரில் இல்லை, நந்தரின் மைந்தர் மட்டுமே தெரிகிறார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், விதேக மன்னரே, இவ்வாறு உரையாடி கொண்டிருக்கும் போது ஸ்ரீதாமா போன்ற மாடு மேய்ப்பவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்தை ஏற்று தேரின் அனைத்து பக்கங்களில் இருந்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் உத்தவரை அணுகினர். நெருங்கி வந்ததும் அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல, ஆனால் அவரை போன்ற வடிவத்தை கொண்ட இந்த மனிதன் யார் என்று கேட்டார்கள். இதை கூறி உத்தவர் மாடு மேய்ப்பவர்களை வணங்கி அனைவரையும் அரவணைத்து தனது எஜமானரான ஷியாம சுந்தரரை குறித்து விவரிக்க தொடங்கினார். உத்தவர், ஸ்ரீதாமா, இவன் உன் நண்பன். இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து வந்த கடிதம். இதில் எந்த ஐயமும் இல்லை. தயை கூர்ந்து இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆயர்களுடன் இணைந்து துக்கம் கொள்ள வேண்டாம். பகவான் ஸ்ரீஹரி நலமாக இருக்கிறார். யாதவர்களின் மகத்தான பணியை நிறைவேற்றிய பின்னர் பகவான் பலராம சுவாமியுடன் சிறிது காலத்திற்குள் அவர் திரும்பி வந்து விடுவார். தான் சில தினங்களில் வந்து விடுவதாக கூறியுள்ளார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அவரது கரங்களில் விளக்குகள். கடிதத்தை படித்த பின்னர் ஸ்ரீதாமா போன்ற பிரஜனின் குழந்தைகள் பல கண்ணீர் வடித்து கொண்டே மூச்சு திணறிய குரலில் உரையாடினார்கள்.
பயணியே, எங்கள் உடல், செல்வம், சக்தி மற்றும் முழு ஆன்மாவும் நந்தரின் பற்றற்ற மகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாமல் எங்கள் பிரஜம் மட்டுமல்ல, முழு உலகமும் எங்களுக்கு பாழாகிவிட்டது. பெரியவரே, பகவான் ஸ்ரீஹரி இல்லாமல் அவரது பிரிவின் துக்கத்தால் ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு பிரஜங்கள் போலவும், ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு மன்வந்திரம் போலவும், ஒவ்வொரு மணி துளியும் ஒரு கல்பம் போலவும், ஒவ்வொரு நாளும் ஒரு பிப்பரார்த்தம் போலவும் மாறிவிட்டது. உத்தவா, அவரை இரவும் பகலும் மறக்க இயலாது. ஷியாமசுந்தரர் இந்த இடத்தை விட்டு வெளியேறிய போது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான தருணம்! நாங்கள் எப்போதும் அவரை நண்பர்களாகவே எதிர்த்து வந்திருந்தாலும் அவர் எங்கள் வனவாசிகளின் இதயங்களை என்றென்றும் பறித்து விட்டார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் வடமதுரை காண்டத்தில் உள்ள நாரத பகுலாஸ்வ சம்வாதமான உரையாடலில் உருவான உத்தவரின் வருகை என்ற தலைப்பு கொண்ட 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.